Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல அடுத்து வரப்போற ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் வந்து பார்க்க போறோம். மாடல் வந்து பாத்தீங்க அப்படினா IQ Z9 Turbo Long Battery Editionங்கற 5G ஃபோன் தான். இந்த ஃபோன் வந்து இப்போதான் சைனால லான்ச் ஆயிடுச்சு. சோ கூடிய சீக்கிரத்துல மத்த கண்ட்ரில லான்ச் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கறோம். இது வந்து ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஃபோன். ஏன்னா எல்லா ஃபீச்சர்ஸ்மே பார்த்தோம் அப்படின்னா சூப்பரா ஃபிளாக்ஷிப் லெவல்ல வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூ, ஒயிட், பிளாக்ங்கற மூணு கலர்ல இருக்கு. ஒரு பிரீமியம் டிசைனா இருக்கு. பிரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 22,000 ல இருந்து 28,000 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க சைனால. இப்போ வந்து வாங்க இந்த ஃபோனுடைய ப்ளஸ் மைனஸ் என்னங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா RAM. இந்த ஃபோன்ல RAM வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட்ல கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து ஒரு மாசான ஆப்ஷனா இருக்கு. 12GB RAM, 16GB RAM. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜும் இந்த ஃபோனில் ஃப்ளாக்ஷிப் லெவலில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வேரியண்ட்டில் இருக்குது. 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா 512GB வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாசான ஆப்ஷன். இது மூலமாக நீங்கள் நிறைய ஃபைல்ஸ், ஆடியோஸ், வீடியோஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே UFS வந்து 4.0 வந்து லேட்டஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப ஸ்பீட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபோனில் கார்ட் ஸ்லாட் வந்து இல்லை, ஆனால் இது ரொம்ப பெருசாக இம்பாக்ட் பண்ணாது. ஏன்னா இவங்க இன்டர்னல் ஸ்டோரேஜே வந்து ஃப்ளாக்ஷிப் லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷனும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா OS. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Android 14 பேஸ் பண்ணியிருக்க Origin OS 14 வந்து சைனாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 2-3 அப்டேட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷனும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்ரி வந்து ஒரு லாங் எடிஷன் ஃபோனு. பேட்ரிக்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 6400ங்கிற ஒரு மாசிவான லெவல் வந்து பேட்டரியில் கொடுத்துருக்காங்க. அது வந்து லித்தியம் டைப். 80 வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் எடுத்துக்கும். அது இல்லாமல் 7.5 வாட்ஸ் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 4Gல பார்த்தோம் அப்படின்னா 29 நாள் வந்து ஸ்டாண்ட் பை டைமில் இருக்குமா. அதேமாதிரி டாக் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 23 மணி நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4Gல பேச முடியும். ஃபுல் டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 22 ஹவர்ஸ் வந்து வீடியோக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ ஓவராலாக பேட்டரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா இது வந்து பேட்டரிக்கான ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ஃபோன் தான் இது. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிப்செட்டு. இந்த ஃபோனில் சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி Snapdragon 8th Generation 3 மொபைல் பிளாட்ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இதனோட ஸ்பீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3.0 GHz ஸ்பீட் தான். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது மூலமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஹெவியான டாஸ்க்லாம் வந்து ஸ்மூத்தாக வந்து ரன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கேமிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. கேமிங்கு, CPU பர்ஃபார்மன்ஸு, பேட்ரி, இது மூணுத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த சிப்செட் வந்து 90க்கு மேலே, அதாவது நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. ஜிபிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா Adreno 735 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் கிராஃபிக் சிப் டர்போ வந்து இதுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. 4D கேம் வைப்ரேஷனுக்கான சப்போர்ட்டும் வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து சிப்செட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டான ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. இந்த ஃபோனுடைய ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லார்ஜர் ஸ்க்ரீன், 6.78 வந்து ஸ்க்ரீன் வந்து வருது. அதுக்கப்புறம் 1.5K ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்சர் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். AMOLED பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் எக்ஸலண்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. 1.07 பில்லியன் கலர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரீஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 144 ரீஃப்ரெஷ் ஹெர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் எக்ஸலண்ட்டான ஆப்ஷன். HDR-க்கான சப்போர்ட் இருக்குது. 4500 பீக் நிட்ஸ் வந்து அவுட்டோர் விசிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து அவுட்ஸ்டாண்டிங். ஸோ ஓவராலாக டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. இந்த ஃபோனில் பேக் கேமரா பார்த்தோம் அப்படின்னா டூயல் செட்டப்பில் வந்து இருக்குது. 50 MP பார்த்தோம் அப்படின்னா மெயின் கேமரா. இதில் வந்து சோனி லிடியா 600 வந்து சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. CMOS சென்சார். OIS-க்கான சப்போர்ட் இருக்குது. ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ சோனி சென்சார்னாலே உங்களுக்கு வந்து ஃபோட்டோ குவாலிட்டி வந்து சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். அது இல்லாமல் 8 MB வந்து பார்த்தோம் அப்படின்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 10x வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ ஷூட்டிங் வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் 4K வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்லோ மோஷன் வந்து ஃபுல் HD வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. LED வந்து ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா 16 MB வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவில் மேக்ஸிமம் ஃபுல் HD வரைக்கும் தான் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக கேமரா பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸு. இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் ஃபோன். ஸோ 22,000லேருந்து 28,000 வரைக்கும் இந்த ஃபோன் வந்து ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ் வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 12GB RAM, 256GB இன்டர்னல் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 22,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 12GB RAM, 512GB நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 26,000 வந்து இருக்குது. அதுக்கப்புறம் 16GB RAM, 256GB இன்டர்னல் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 25,000 இருக்குது.
தென் அட்வான்ஸ்டு வெர்ஷன் 16 GB RAM 512 GB இன்டர்னல் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 28,000 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சைனாவுடைய கரண்ட் ப்ரைஸ் ரேட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிம்மான ஃபோனு 196 கிராம் வந்து இருக்குது. ஸோ லெஸ் தென் 200ன்றதுனால கண்டிப்பாக வந்து ஒரு கச்சிதமான ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் 7.98 வந்து திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்லிம்மான ஃபோன். நம்ம என்ன தான் ஃபோன் வந்து வாங்கினாலும் ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாம் நல்லா இருந்தாலும் வெயிட் வந்து லெஸ் தென் 200 இருந்தால் தான் வந்து ஒரு கைக்கு வந்து கச்சிதமான ஃபீல் வந்து இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்லிம்மான ஃபோனாக வந்து இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டு. இந்த ஃபோனில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து இல்லை, ஏன்னா 2 ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க, 2 சிம் கார்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நேனோ டைப்பு. மெமரிக்கு வந்து டெடிகேட்டாக எதுவும் ஸ்லாட் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் டைப் சி போர்ட் வந்து யூஎஃப்எஸ் வந்து 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா டூயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். கனெக்டிவிட்டி வந்து எல்லாமே லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத்து, டைப் சி ஆடியோ ஜேக்கான சப்போர்ட் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபேஸ் அன்லாக்கான சப்போர்ட் இருக்குது. என்எஃப்சிக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஐஆருக்கான சப்போர்ட் வந்து நேட்டிவாக கொடுத்துருக்காங்க. IP64 வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. க்ளவுடு சர்வீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபேக்கு. ஸோ இந்த ஃபோனில் என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் வந்து பார்த்தோம்னா கார்ட் ஸ்லாட் வந்து இந்த ஃபோனில் சப்போர்ட் இல்லை. ஆனால் இது ரொம்ப பெருசாக இம்பாக்ட் பண்ணது. ஏன்னா இவங்க இன்டர்னல் வந்து கொடுக்கும்போதே அதிகமான வந்து இன்டர்னல் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இது ஒரு லைட்டான இம்பாக்ட் தான் வந்து இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4K வரைக்கும் தான் மேக்ஸிமம் வீடியோ ஷூட் வந்து இருக்குது. 8K வரைக்கும் சப்போர்ட் இல்லை. ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே தான், பட் 8K கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அதனால் இது வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் FM வந்து இல்லை. ஸோ இதுவும் வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய ட்ராபேக். மற்றபடி இந்த ஃபோனில் எல்லா லெவலுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல், ஹை லெவல் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து இது ஒரு பெஸ்ட்டு ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனாக இருக்குது. பர்டிகுலராக வந்து பேட்டரிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து இது ஒரு பேட்டரி எடிஷனே வந்து இந்த ஃபோன் வந்து சொல்லியிருக்காங்க, லாங் பேட்டரி எடிஷன் ஃபோன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.